ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:40 வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:40. மாறுபாடான சந்ததி. இந்த சந்ததிகளெல்லாம் மாறுபாடான சந்ததி. நேருக்கு நேர ஒரு நேரம் ஒன்று பேசுவோம், அடுத்த நேரம் இன்னொன்று பேசுவாங்க. இப்படிப்பட்ட உலகம்தான். ஆனால் அவங்களோட பக்கத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணோம்? அந்த சந்ததிகளை விட்டு, இப்படி உலகத்தில் இருக்கிற சந்ததிக்கும் நம் சந்ததிக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம ஆண்டவர் பிள்ளைகள் ஆண்டவர் பிள்ளைகளோடு சேர்ந்து உலகத்தில் நம்ம எப்படி ஜீவிக்கணுமோ ஆண்டவன் ஒருபாடு மாறுபாடான சந்ததிகள். நேருக்கு ஒவ்வொரு நாளும் மாறிட்டே இருக்கும், சந்ததிகள் மாறிட்டே இருக்கும், அவங்க குணங்கள் மாறிட்டே இருக்கும். ஆனால் இயேசு மட்டும்தான் மாறாதவராக இருக்கும். அதுபடினால் இந்த நாட்களில் மாறுபாடான சந்ததிகளை விட்டு விலகணும். உங்களை ரட்சித்து கொள்ளணும். அவங்க கையில் நம்ம போய் அகப்படக்கூடாது. மாறுபாடான சந்ததி, மாறுபாடான வேடங்கள், மாறுபாடான பேச்சுக்கள், இதில் எல்லாம் விட்டு விலகி இயேசுக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். வித்தியாசமான ஒரு நிலவரம். உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் நம்மளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். நம்ம பார்க்குறவங்களே நினைக்கணும், இது ஆண்டவர் பிள்ளைகள். அவளை பார்க்கும்போது வித்தியாசத்தை கர்த்தர் உண்டாக்கணும். அல்ல, நம்மளை இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நம்மளுக்கும், நம்மளை பார்க்குற நம்ம மற்ற ஜனங்களுக்கும் இந்த நாட்கள் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் தர வேணும். உலக பிரகாரமாக நம்ம இருக்கக்கூடாது. மனம் போகிற போக்கில் நம்ம போகக்கூடாது. கர்த்தருக்குறதான் ஒரு பயம். என்னென்ன காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறோம் அதுபடி தான் நம்ம நடக்கணும். மாறுபாடுள்ள சந்ததிகள், ஆனால் நம்ம குடும்பங்கள்லாம் அப்படிப்பட்ட சந்ததிகள் தான். அவங்கள விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகணும். விலகி அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி கொடுக்கணும். அவங்களுக்கும் இந்த மேலான ரட்சிப்பை கர்த்தர் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். அதுபடினால் இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களே ரட்சித்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். முதலாவது வேறுபாட்டின் ஜீவத்தில் முதல் காரியம், மாறுபாடான சந்ததிகளை விட்டு நீங்க விலகி உங்களை ரட்சித்து கொள்ளணும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 9:41 வாசிப்போம். லூக்கா 9:41. இது வியாதியாக இருக்கிற ஒரு மகன்ற காரியத்தை பற்றி இயேசு செய்த அற்புதத்தில். அப்போ சீஷர்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போச்சு அந்த பையனை குணமாக்குறதுக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் தான் சொல்கிறாங்க, சீஷரிடத்தில் சொல்லுது. சீஷர்கள் அவங்களால குணமாக்க முடியல. ஆனால் அவர் சொல்கிறாரு, இயேசு பிரதித்திரமாக விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததின்னு சீஷர்களே சொல்கிறாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நான் ஜெபம் பண்ணால் சுகமாகுமோன்னு. அதுபடினால கர்த்தர் இந்த நாட்கள் நம்மளை என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? மார்க் 16:17 விசுவாசம் உள்ளவனாகி நீ ஒரு வியாதிஸ்தன் மேல் விசுவாசத்தோட கைகளை வைத்தால் கர்த்தர் அவனுக்கு சுகத்தை கொடுக்கும். விசுவாசிக்கணும். என்னால் இது சொல்ல முடியும், என்னால் இது செய்ய முடியும். அதே போல ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவன் சீஷர்களுக்கு கூட விசுவாசம் இல்லை. விசுவாத மாறுபாடான சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், உன் மகளே இங்கே கொண்டு வா என்று சொல்லி அந்த குழந்தையை கொண்டு வந்து இயேசு குணமாக்குறாங்களா? அதே போல் இந்த நாட்களில் கர்த்தர் அப்படிப்பட்டதான ஜனத்தின் மத்தியில் கர்த்தர் நம்மளை இருக்கிறாங்க. மாறுபாடான ஜனம் ஒன்று என்ன சொன்னாலும் அவங்க கேட்க போகிறதில்ல. இயேசுவை பற்றி சொன்னேன்னா நம்ப மாட்டாங்க. நம்மளால் சொல்ல வேண்டிய கடமை கடைசி நாட்கள் அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க. அந்த கணக்கு கர்த்தர் நம்ம இடத்துல கேட்பாங்க. நீ சத்தியத்தை சொன்னியா, ரட்சிப்பை குறித்து சொன்னியா, சொந்தக்காருக்கெல்லாம் இயேசுவை பற்றி சொன்னியான்னு அந்த கடமை நமக்கு இருக்குது. அவங்களுக்கு சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஜனத்தின் மத்தியிலும் விட்டு மாறுபாடான சந்ததிகளை விட்டு உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள்னு சொன்னார். அதே போல் இந்த நாட்களில் அப்படிப்பட்டான மாறுபாடான சந்ததிகளை விட்டு நம்ம விலக வேண்டும். கொஞ்சமாக விலக வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு புத்தி வரும். ஓ, இவங்க பாரு கிறிஸ்தவங்களாயிட்டாங்க, நம்மக்கிட்ட வரல,
அவங்க கூட எல்லாத்திலும் எல்லா சடங்குக்கும் போனால் அவங்க என்ன நினைப்பாங்க, இல்லை நம்மளோட ஐக்கியமாக இருக்காங்க. அப்படி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டு விலகி வரணும். அவங்கள ரட்சிப்பில் கொண்டு வரணும். ஆனாலும் அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும். இயேசுதா உண்மையான தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்துவேசு உலகத்தில் வந்தார். மாறுபாடான அப்படிப்பட்ட சந்ததிகளை விட்டு இந்த நாட்களில் நம்ம விலக வேண்டும். ரெண்டாவது, ரோமர் 16:17 வாசிப்போம். ரோமர் 16:17. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்பா, என்ன சகோதரங்களுக்கு சொல்கிறாங்க, அநேகர் உங்களுக்கு இடரில் உண்டாக்குவாங்க. நீ போகிற சபையை குறித்து அங்கே போகாதே, இங்கே போகாதே, இங்கே போன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உபதேசத்திற்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கை. உபதேசம் எடுத்து நம்ம வரும், அவங்கள நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அந்த உபதேசத்துக்குள்ளே நீங்கள் அவங்க பேசுறதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. எச்சரிக்கையாக இருக்கணும். அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அப்படிப்பட்டதான சபை வரும், அப்படிப்பட்ட உபதேசம் வரும். அந்த உபதேசத்தில் நம்ம கேட்கவே அது. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தான ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்தாவி, தெய்வீக சுகம், வேறுபாட்டின் ஜீவியம், இதெல்லாம் பாருங்கள். அந்த கொடுக்குற உபதேசமே அப்படி தான். இந்த உபதேசத்தில் நம்ம நிலைத்திருந்தால் ஆண்டவராகி இயேசு வரும்போது அவரிடத்தில் நம்ம போக முடியும். ஆனபடினால் இந்த நாட்களில் உங்களுக்கு உபதேசத்தை கர்த்தர் சொல்கிறாரு. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல். அப்படிப்பட்ட ஆட்களை விட்டு விலகணும். அவங்ககிட்ட நம்ம ஐக்கியமே வைக்கக்கூடாது. ஆனபடினால் அப்படிப்பட்ட கிருபை நமக்கு தர வேண்டும். அப்படி சத்தியத்துக்குள்ளே வராதவங்களே கூட்டிட்டு வாங்க. ஆண்டவரே, இதுதான் மேலான சத்தியம், உபதேசத்துக்கு கொண்டு வரணும். நம்ம இந்த நாட்களில் ரட்சிப்பு வேணும். ஆண்டவராக இயேசு தான் ரட்சிப்பு தர்றது. ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழே இல்லைங்க இயேசுவின் நாமமே அல்லாமல் வேற எந்த நாமமும் இல்லை. இயேசுவின் நாமம், அவராலே அன்றி நமக்கு ரட்சிப்பு கிடையாது. அதே போல் நம்ம தண்ணீர் ஞானஸ்நானம், ஒருவன் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர் முங்கி வெளியே வரும்போது தான் அவன் சின்ன வயதிலிருந்து செய்த பாவங்கள் கர்த்தர் மன்னிப்பார். அதனால தான் நம்ம தண்ணீர் ஞானஸ்நானம். அதே போல் இந்த நாட்களில் நம்ம ஞானஸ்நானம், பாவங்கள் மன்னிக்கப்படணும். பிறந்த நாளிலிருந்து செய்த பாவங்களை தண்ணிக்குள்ளே போய் அப்போ நம்மளே ஆண்டவர் என்ற பாவத்தை மன்னித்தாருன்னு நமக்குள்ளே ஒரு நிச்சயம் இருக்கணும். அப்போ தான் அந்த தண்ணியை முங்கி வெளியே ஒரு மனுஷனே அடக்கம் பண்ணுறது போல அவன் வந்து மரித்த மனுஷனே மண்ணுக்குள்ளே அடக்கம் பண்ணுறோம். அதே போல தான் மரித்த மனுஷனே, பாவத்துக்கு மரித்த மனுஷனை நம்ம தண்ணிக்குள்ளே அடக்கம் பண்ணிட்டு அவனை எழுப்பும் போது புதிய மனிதனாக கர்த்தர் மாற்றுகிறார். அது மட்டுமல்ல, பரிசுத்தாவி, இன்னொரு பரிசுத்தாவி ஏன் பெற வேண்டும்? பரிசுத்தாவி எதுக்கு பெற வேணும்? உலகத்தில் உலகம் மாம்ச பிசாசை மேற்கொள்ள வேண்டுமானால் பரிசுத்தாவியின் வல்லமை இருக்கணும். அந்த பரிசுத்தாவியின் வல்லமை இருந்தனால் கர்த்தர் உங்களுக்கு எப்படி ஜீவிக்க வேண்டுமோ அதுக்கேற்ற கிருபையே கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆனபடினால் அபிஷேகம் பெறாதவங்களெல்லாம் இந்த நாட்களில் வீட்டிலேருந்து ஜெபிச்சா கூட கர்த்தர் அபிஷேகம். என் சபையில் எத்தனையோ பேருக்கு அவங்க சொன்னாங்க, எங்கிட்ட இருந்து ஜெபம் பண்ணமான்னு சொன்னாங்க. வீட்டில் ஜெபித்தவங்க எத்தனை பேர் பரிசுத்தாவி பெற்றாங்க. அதே போல் இந்த நாட்களில் நிறைய பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க. இது போராது, இன்னும் நிறைய பெறாதவங்களெல்லாம் தேவனிடத்தில் கேட்டு பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளுங்க. அது மட்டுமல்ல, தெய்வீக சுகம் சொல் மரிச்சனா மாத்திரை எடுத்தனா இந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படாது. அவங்க உபதேசம், மரித்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படாது மாத்திரை எடுத்தன, அங்குள்ள உபதேசம். ஆனால் வெளி உலகத்தில் அப்படி கிடையாது. பிடையாளிக்கு வைத்தியன் தேவையாக இருக்குது. அதே போல் இந்த நாட்களில் நம்ம தெய்வீக சுகத்தில் இருக்கிறது நல்லது தான். ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சுகத்தினால நம்மளும் இந்த நாட்களில் ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், தெய்வீக சுகம். உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் மருந்தெடுக்காமல் இருங்க. கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கனப்படும். அது மாதிரி மாறுபாடான உபதேசங்களை கொண்டு வருதான எல்லாவற்றையும் விட்டு நம்ம விலக வேண்டும். இந்த நாட்களை கர்த்தர் கொடுத்த உபதேசத்துக்காக, கர்த்தர் கொடுத்த சத்தியத்துக்காக நீங்கள் ஆழமாக நிற்கும் போது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை தருவார்.
மூன்றாவது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 18 வரை வாசிங்க. ஆ கேட்டீங்களா? அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. இப்போ நம்ம அந்நிய நுகத்தில் இருக்கோம், அவிசுவாசிகளோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்கள என்ன பண்ண, ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும். ஐக்கியப்படுறது நல்லது தான், ஆனால் அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ரட்சிப்பில் கொண்டு வரணும். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் வேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு. ஒரு அவிசுவாசியான ஒரு மனுஷனிடத்துல விசுவாசிக்கு என்ன பங்கு இருக்குது? அவனுக்கு ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் பக்கமாக கொண்டு வரணும். அது வரைக்கும் கர்த்தர் அவனை ரட்சிப்புக்கு நேராக நடத்த வேண்டும். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். நம்ம ஜீவனுள்ள தேவனுடைய, நீங்களே அந்த ஆலயம். நம்ம எல்லாம் தேவனுடைய ஆலயம். இந்த சர்ச்சு ஆலயம் இல்லை, நம்ம தான் தேவனுடைய ஆலயம். ஒவ்வொருத்தரையும் தேவனுடைய ஆலயமாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்துகளும் ஆயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள தேவன் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்கள் அந்த ஜனத்தின் மத்தியில் இந்த கர்த்தர் நமக்காங்க பாருங்க, அவ்வளோ பெரிதான மூடத்தழுத்து. நம்முடைய தேவன் நம்மளை ரட்சித்தாரு, ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்தாரு. அந்த தேவனுக்கு நம்ம எவ்வளோ நன்றி. அப்படிப்பட்ட நிலவரத்தில் வராத பிள்ளைகளையெல்லாம் கர்த்தர் இந்த நாட்களில் சந்தை ரட்சிப்புக்கு நேராக கர்த்தர் கொண்டு வரணும். சத்தியத்தை சொல்லுங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் அவங்கள விடுதலையாக்கும். மூன்றாவது எப்படி நினச்சனா, அந்நிய நுகத்தில் அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. இதுதான் மூன்றாவது. முதல் மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள். ரெண்டாவது, உங்களை இடரல் உண்டாக்குறவளை என்ன பண்ணணுமா, உபதத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரலுகையும் உண்டாக்குறவளை விட்டு பிரிந்து எச்சரிக்கையாக இருக்கலாமா. மூன்றாவது, அந்நிய நுகத்தில் விசுவாசிகளுடன் பிணைக்கப்படக்கூடாதா, அதிலிருந்து பிரிஞ்சிட்டு இருக்கணுமா. நான்காவது, எபேசியர் 5:14. எபேசியர் 5:14. இந்த நாட்கள் நம்ம எல்லாம் தூங்கிட்டே தான் இருக்கிறோம். ஆண்டவரோட ஆலயத்துக்கு வரணுமா, அது நேரம். நீ ஆலயத்தில் முதலாவது அந்த ஆலயத்தில் தேடி வரும்போது இதில் நினைக்கிற காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். அவர் ஜீவனுள்ள தேவன். நீ என்ன விண்ணப்பத்தோட தேவனுடைய ஆலயத்தில் வருது கர்த்தருக்கு தெரியும். உன் வேலை ஸ்தலங்கள்லே ஆனாலும் சரி, குடும்பத்திலே ஆனாலும் சரி, நீ என்ன நினைத்து வருகிறாயோ கர்த்தர் வேண்டுதலை கேட்டு கர்த்தர் உனக்கு பதிலளிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது பிரகாசிப்பார் என்று அறிந்து கொண்டிருக்கிற நாட்களில் நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, காலையில் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சா, நேற்றுக்கெல்லாம் வேலைக்கு போனோம், பரவாயில்ல கொஞ்சம் நேரம் பொறுத்து போகலாம். காலையில் அந்த உட்கார்ந்து பாருங்களேன், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவர் நினச்சி காலையில் ஒவ்வொரு பாதத்தில் காலையில் பாட்டு பாடி ஆவியில் நிறைஞ்சி வர்ஷிப்பு நேரம் முடித்து அதெல்லாம் இருந்து போகும்போது கொஞ்சம் நேரம் தான், ஒரு 2:30 மணிக்கு ஒரு நேரம் தான் வரோம். 11 எல்லாம் க்ளோஸ் ஆகிடும்.
நீங்கள் இந்த நாட்களில் நீங்கள் அது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. முதலாவது ஆலயத்தை ஆண்டவரை தேடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நீதியும் தேடுங்கள். அப்போ இவையெல்லாம் வசனம் எல்லாம் நல்லா தெரியும் எல்லாருக்கும், ஆனால் வர முடியல. என்ன பண்ணுறதுக்கு? ஆனால் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. என்ன ஆண்டவரே, நான் காலையில் போனோம்ப்பா ஆலயத்துக்கு, அப்படி 4 ஆலயத்தில் வரும்போது ஒரு வெறுமையரோட ஒரு கிளாஸ் டீ குடிச்சிட்டு வாங்க. ஆண்டவரே, நீ என்னை பார்த்துக்கோப்பா, முடாத எனக்கு தாருன்னு சொல்லி வேலைகளெல்லாம் விட்டுட்டு ஆலயத்துக்கு வாங்க. முதலாவது தேவனோட ராஜ்யம் நீதியை தேடுங்க. கத்தர் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எது கேட்டு வந்திருக்கீங்களா? வீடு வேணுமா? வேலை வேணுமா? இல்லை எனக்கு கல்யாணத்துக்கு மனைவி வேணுமா? குழந்தை வேணுமா? கத்தரை தேடுங்க, கத்தரை தேடுங்க. கத்தர் இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஆலயத்தை தேடி வருகிறோம். கத்தரை தேடுறவர் ஒருபோதும் வெட்கப்பட்டவில்லை. கத்தர் நம்மளை வெட்கப்படாதபடிக்கு இதுவரைக்கும் நடத்தின தேவன். இந்த மாதத்தில் என்ன கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவராக இருக்கிறார். 4வது காரியம், ஆகலால் நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உண்மையின் மேலே பிரகாசிப்பார். அதே போல் இந்த நாட்களில் மரித்தோரை விட்டு எழும்பி முதலாவது ஆலயத்துக்கு வரக்கூடிய கிருபையை கத்தர் நமக்கு தரணும். தூக்கம் எல்லாம் விட்டுடுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் இந்த தூக்கத்தை விட்டு அடுத்த வாரத்தில் இந்த ஒரு பொருத்தனையோடு வாங்க. நீங்கள் ஒரு 7 வாரம் வந்து, நீங்கள் யாராவது புது ஆட்கள் வந்தனா அவங்களுக்கு சொல்லுவேன், நீ ஒரு 7 வாரம் வருங்க, கத்தர் உனக்கு கண்டிப்பாக செய்வாருங்க. எத்தனையோ பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்குள்ள குழந்தை பாக்கியம் கொடுத்த தெரியும் போல நம்ம பொருத்தனையோட தேவ சமூகத்தில் வாங்க. கத்தருக்கு என்ன உங்கள் மேலே கோபமா? கத்தர் உங்களோட விண்ணப்பத்தை கேட்கிறவர், கத்தர் உங்கள் ஜபத்தையே கேட்கிறவர். உனக்கு எது தேவை இருக்குதோ அவருக்கு தெரியாதா? நானே சொல்லணும், எனக்கு இதுதான் தேவை. நானா ஒரு முறை நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எனக்கு எல்லாம் தேவை இருக்கு. அப்போ ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட சொன்னார், நீ எல்லாருக்கும் எல்லாம் தான் தேவை, ஆனால் எந்த தேவை உனக்கு இருக்கு அது மட்டும் நீ சொல்லு, அப்போ கத்தர் அது உனக்கு நிறைவேற்றி கொடுப்பார். அதிலிருந்து நான் எத்தனையோ காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேட்டு இன்னைக்கு வரை பெற்றுக்கொள்கிறேன். அதே போல் நீங்களும் தேவை கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும், இடம் வேணும், ஒரு உத்தியோகம் வேணும், எனக்கு ஏற்ற துணை வேணும், எனக்கு குழந்தை வேணும், எனக்கு கடன் பிரச்சனை கத்தர் விடுதலை தரணும். கேட்கிற காரியத்தை கத்தர் உனக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 5வது 2 தெசலோனிக்கர் 3:14. 2 தெசலோனிக்கர் 3:14. மேலும் இந்த நிரூபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெக்கப்படும்படி கத்தர் செய்ய அவனுடனே கலவாதிருங்களா. எத்தனையோ பேர் சொல்லாங்க, அந்த வசனத்தையே நீ நம்புறியா? நீ இயேசுவை நம்புறவங்க இருக்கிறாங்க. அதுபடினால நீ ஆண்டவரை நம்பி இருக்கிறோம். இந்த வசனத்தை நீ விசுவாசிய வசனத்தை எடுத்து வச்சு எனக்கு நல்ல நீதிமொழிகள், அப்போதான் இந்த வசனத்தை கத்தர் எனக்கு கொடுத்தாரு. நீதிமொழிகள் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இந்த வசனத்தை. அதே மாதிரி நீங்களோட ஒரு காரியத்தை கத்தர் செய்யல, இந்த வசனத்தை வச்சு கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, கத்தர் செய்வார். எனக்கு செய்தார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் கடைசி. இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ண, ஆண்டவரே உண்மையா நான் நம்மளோட ஊழியக்காரியா இருந்தா நீதிமான் ஆயிருந்தனா எனக்கு காரியத்தை செய்யும்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணிட்டு அந்த காரியங்களை கொண்டு கொடுத்தான் பாருங்க, உடனே எனக்கு கிடைச்சிச்சு. ஆண்டவர் புண்ணியத்தில் எல்லா இடத்துலையும் போயிட்டு வர கத்தர் உதவி செய்தார். ஏன்னா அதே போல் நீ விரும்புகிற காரியத்தை கத்தர் உனக்கு செய்வார். நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்போது கத்தர் நம்ம கேட்கிற காரியத்தை கத்தர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். மற்றவங்க வெட்கப்படும்படி நம்ம ஆண்டவரை தேடி பாருங்க, மற்றவங்களுக்கு முன்னால அதிசயமாக மாற்றுவார். அவங்க வாயில கை வைக்கிறாளோ, ஐயோ இந்த பிள்ளை இப்படியா மாறிட்டனே, அவங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம எவ்வளோ இந்த நாட்களில் கத்தர் நம்மளை மாற்றி இருக்கிறா, நம்மளை ஐஸ்வர்யன்களாக மாற்றி இருக்கா. ஒரு காலத்தை நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு இந்த அளவுக்கு கத்தர் நம்மளை ஆசீர்வதித்து ஆண்டவரோட வீட்டில் கொண்டு வந்து இருக்கிறார். நம்ம கேட்கிற காரியத்தை எல்லாம் செய்தார், செய்யாமல் இருக்க மாட்டார். ஆனால் அதுக்கு ஒரு வேலை இருக்குது. அந்த வேலை வரும் வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம், கத்தர் நமக்காக செய்வார். மட்டுமாக அவரோட வசனத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், அவரோட வசனத்தை கை கொண்டு இருக்கிறோம், வசனத்தின் மேலே நம்ம விசுவாசமாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம வசனத்தை படிக்கிறோம். பாருங்க, பிள்ளைகளெல்லாம் இந்த நாட்களில் வசனத்தை படிச்சுட்டு நல்லா படித்து பைபிள் வாங்குறாங்க.
படிக்காதவங்க படிக்கட்டும், அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை கத்தர் கொடுத்துருக்கிறார். படிக்க தெரிஞ்சவங்க எல்லாம் படிங்க, படிச்சா அதுக்கேற்ற ஒரு ஞானத்தை கத்தர் கொடுப்பார். ஆனபடினாலது ஆண்டவர் என்ன சொல்றாரு, மேலும் இந்த நிரூபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படி அவனுடனே இந்த வசனம் நம்மளை நடத்தும். எங்கே போனாலும் நீங்கள் ஆண்டவர் வசனத்தை ஏற்றுக்கொள்றீங்க, கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை கத்தர் நடத்துவார். அது மட்டுமல்ல, 6வது 1 தீமோத்தேயு 6:5 வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6:5. என்னது? சிந்தை உள்ளவர். சிலவங்களுக்கு நல்ல சிந்தையே இருக்காது, எதெடுத்தாலும் கெட்ட காரியம்தான் நினைவு வரும். கெட்ட சிந்தையுள்ளவர் நம்மளை அப்படி பார்த்தா எப்படி இருக்கும்? கெட்டவங்களாக தான் பார்க்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ற, கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாத தேவபக்தி ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களும் ஆயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவைகளே விட்டு வில. கெட்ட சிந்தை, நல்ல சிந்தை இருக்கணும். எப்பொழுதும் மற்றவங்களை பார்த்தா அவன் நல்லவன் அவன் கெட்டவன் நம்ம நினைக்க கூடாது. கத்தர் நம்மளே மாற்றினாங்களே, ஒரு நாளைக்கு அவனே கத்தர் மாற்றுவார். கெட்டவனே கத்தர் நல்லவனாக்குற வேலை தான் ஆண்டவரோட வேலை. ஒருத்தரும் பிறக்கும் போதே நல்ல மனுஷனா பிறக்கல, பாவிகளை ரட்சிக்கதான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவியான நம்மளை தேடி வந்தாரு. சில நம்ம எவ்வளோ பாவங்கள் தெரிஞ்சும் தெரியாமல் செஞ்சிருப்போம். ஆனால் அதெல்லாவற்றை இயேசு நம்மளை ரட்சித்ததுனால பாவங்கள் எல்லாம் மன்னித்து இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளைகளாக கத்தர் நம்மளை மாற்றியிருக்க. ஆனபடினால் இந்த நாட்கள் கெட்ட உள்ள சிந்தை உள்ளவர்களுக்கு நீங்கள் சத்தியத்தை சொல்லுங்க, அவங்களே தேவபக்திக்கு ஏற்ற மாதிரி அவங்கள நடத்துங்க. கத்தர் அதுக்கேற்ற கிருபையை உங்களுக்கு தருவார். ஆனால் அப்படிப்பட்ட மனுஷரை காட்டி இவன் கெட்ட சிந்தை உள்ளவன், இவன் பொல்லாதவன் இந்த தட்டி விட்டுடாதீங்க. அவன் மேலே நோக்கமாக இருக்கிறார். நம்ம ஒருத்தனை கெட்டவன் நினைக்கிறோம், அவன் பாரு கடைசி நம்ம பார்த்தோன்னா ஊழியக்காரனை மாறிடுறான். நாங்கள் எத்தனையோ சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். அவன் பொல்லாதவனாக இருந்தான், கெட்டவனாக இருந்தான், கடைசி இன்னைக்கு பைபிளே தூக்கி அவரோட ஊழியத்தை செய்கிறாங்க. கத்தர் அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆனால் ஒரு மனுஷனை பார்க்கும் போதே அவன் கெட்டவன் நம்ம சொல்லக்கூடாது. கத்தர் அவனை மாற்றக்கூடிய வல்லமை உள்ள தேவன். நம்ம ஒருத்தர் ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவை தாருமே நல்லவன் கிடையாது, எல்லாரும் பொல்லாதவங்க தான். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவரான மனுஷர்களான நம்மளை அவர் மாற்றினார், இயேசுவை போல ஆகும்படி மாற்றினார். அதனால் கெட்ட சிந்தை உள்ளவர்களை நீங்கள் மாற்றுங்க, அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க. நீ வாப்பா, ஆலயத்துக்கு வாங்கப்பா, ரோடில் நிற்கிறாங்களா அவங்கள கட்டு சந்திச்சு பேசுங்க, இயேசுவை பற்றி சொல்லுங்க. அவனுக்கு ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும். ஒரு நாளாவது கத்தர் அவனை சந்திப்பா, அவனை ரிஷா கொண்டு வருவார். ஆனபடினால கெட்ட சிந்தை உள்ளவர்களை கத்தர் இந்த நாட்களில் மாற்ற வேணும். ஆனால் அது ஆண்டவர் கெட்ட சிந்தை உள்ளவர்கள் உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவபக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடானவர்களுக்கு பிறக்கும் இப்படிப்பட்டவைகளை விட்டு விலகணும். அடுத்தது 7வது 2 தீமோத்தேயு 3:5. 2 தீமோத்தேயு 3:5. தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனே மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகணுமா? என்ன பண்ணுவாரா? தேவபக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனே மறுதலிக்கிறவளாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. தேவபக்தியா இருக்கிறேன், அதுக்கு சாட்சியா இருக்கிறேன்னு சொல்லுவாங்களா? ஆனால் அப்படிப்பட்டவங்களை விட்டு விலகு. அப்போ இந்த மாதிரி வேஷத்தை தரித்து கொண்டு அநேகர் வந்து உங்களையும் கலக்கிறதுக்கு வரும் கடைசி நாட்கள் இது. ஆனபடினால் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்க, அந்த உபதேசத்துக்கு எச்சரிக்கையாயிருங்க. அது மட்டுமல்ல, தீத்து 3:9. டைட்டஸ் 3:9. புத்தியீனமான தீர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும்
சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தையும் குறித்து உண்டாக்குற வாக்குவாதங்களையும் விட்டு விலகணும். யாராவது வாக்குவாதம் உங்கள்கிட்ட வருவாங்க, இது சத்தியமா, இப்படி தான் நடக்கணுமா சொல்லி நம்மளை எத்தனையோ பேர் இந்த கடைசி நாட்களில் வாக்குவாதம் பண்ணும். வேலை ஸ்தலத்திலோட வாக்குவாதம் பண்ணும். வாக்குவாதம் பண்ணது நல்லதுதான், அப்போ தான் அவனை கர்த்தர் ரட்சிப்பார். ஒருத்தவங்க பாருங்க, சிலவங்க வந்து வாக்குவாதம் பண்ணுவாங்க, கடைசி அவனே சரண்டர் ஆகிடுவான். இதுதான் உண்மையான தேவன், இதுதான் சத்தியம்னு சொல்லுவாங்க. ஆனபடினால் இந்த நாட்களில் வாக்குவாதம் பண்ணுவவங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தையும் குறித்து உண்டாக்குறவர்களுக்கு விட்டு நீங்கள் விலகணுமா. ஆனால் புத்தீனமான தீர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தையும் குறித்து உண்டாக்குறவர்களை குறித்து விட்டு விலகணுமா. அவர்கள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும். ஆனபடினால் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட மனுஷர்களை விட்டு விலகக்கூடிய நமக்கு தரணும். யாராவது நம்மக்கிட்ட புத்தீனமான பேச்சு எடுத்துகிட்டு வராங்களா, இயேசுவின் பேச்சே அல்லாமல் வேற ஏதாவது கொண்டு வந்தால் அவனை ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஆனால் இன்னொரு வசனம் இருக்குது 2 யோவானில் 1, யாராவது இந்த வசனத்தை எடுத்து உங்கள் வீட்டுக்கு வந்தா அவனை ஏற்றுக்கொள்ளாதே, அவன் வீட்டுக்கு வாழ்த்ததிலூட சொல்லாதேன்னு சொல்கிறாங்க. ஆனபடினால் இந்த வசனம் இருக்க வாசிங்க, 2 யோவான் 10. வசனத்திலே சொல்லுது, ஒருவன் எங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ள, அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்க. ஆனால் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்றவன் அவனோட துர்க்கிரியைக்கும் பங்குள்ளவராரு. ஆனபடினால் இப்படிப்பட்ட மனுஷரை நம்ம வீட்டுக்குள்ள ஏற்றவும் கூடாது. நீதிமொழிகள் 30:17. பாருங்கள், எவ்வளோ பெரிய காரியத்தை சொல்லியிருக்குது. தகப்பனே பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்ட பண்ணுகிற கண்ணே, நதியின் காகங்கள் பிடுங்கும் கழுகின் குஞ்சுங்கள். அதனால் சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பயம் இருக்கணும். அப்பா அம்மாவுக்கு எதிர்த்து பேசுகிறாங்க, அப்பா அம்மாவை சபிக்கிறாங்க, அப்படிப்பட்டவங்க இப்போ கண்ணே கழுகு வந்து பிடுங்கிட்டு போகுமா. அப்படி தாயேன் தகப்பனே கனம் பண்ணாதவங்களோட கண்ணே வந்து கழுகு பிடுங்குமா. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. கர்த்தர் இப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் மாற்றணும். ஆண்டவருக்கு கீழ்ப்படுதலாக இருக்கணும், ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளைகளாக இருக்கணும். பெற்ற தாயேன் தகப்பனையும் கன பண்ணாதவங்களுக்கு ஆயுசு நாட்கள் நீடிக்காது. அப்பனே அம்மையும் கன பண்ணி பாருங்க, உங்கள் அப்பா அம்மா உன் பேரன் பேத்தி எடுக்கும் வரைக்கும் உயிரோடு இருப்பாங்க. நம்ம நீதிமான்களாக இருந்தால் நம்ம சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. ஆனபடினால் இந்த நாட்களில் கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கு இருக்கணும். என்ன சொல்கிறாங்க, புத்திமானமான தீர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தையும் குறித்து உண்டாக்குற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு, அவைகள் அப்பிரயோஜனமாக வீணுமாக இருக்கும். ஆனபடினால இப்போ நான் 8 காரியம் சொன்னேன், இனி 9வது ஒரு காரியம் இருக்குது. 2 யோவான், அதுதான் 2 யோவான் 10:11 அதுதான் வாசிங்கம்மா. ஆமென். ஆனபடினால இந்த உபதேசத்தை எல்லாமே இன்னொரு உபதேசம் எடுத்து உங்கள் வீட்டுக்கு வரவனே ஏற்றுக்கொள்ளாதீங்க. நமக்கு கர்த்தர் நல்ல உபதேசத்தை கொடுத்துருக்கிறார். 9 காரியம் நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது மாறுபாடுள்ள சந்திட்டு விலகணுமா. அடுத்தது உபதேசத்துக்கு விரோதமாக பிரிவினைகளை உண்டாக்குறவளை விட்டு விலக வேண்டுமா. 3வது அந்நிய நுகத்தில் அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்கள். 4வது தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்துவின் மேல் பிரகாசிக்க பண்ணுவாரா. 5வது மேலும் இந்த நிரூபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கடியாமற் போனால் அவனே குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே கலவாதிருங்கள். 6வது கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவபக்தியை ஆதாயத்தோடு எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் மாறுபாடான தர்க்கங்களும் தக்கரங்களுக்கும் பிறக்கும் இப்படிப்பட்டவைகளை விட்டு விலகு. 7வது தேவபக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு பலனே மறுதரிக்கிறவளாய் இருப்பீர்கள், இப்படிப்பட்ட விட்டு விலகு.
எட்டாவது, புத்தீனமான தீர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தையும் குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு, அவைகள் அப்பிரயோஜனமாக வீணுமாயிருக்குமா. ஒன்பதாவது, 2 யோவான் 10:11 ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராதிருந்தால் அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்க. அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியர்களுக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கிறான். ஆனால் இப்படிப்பட்டதான காரியங்கள் நமக்கோ நம்முடைய பிள்ளைகளுக்கோ வராதபடி இந்த வசனத்துக்கு ஏற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.